இறைவனுடைய மாதம்னு பிரிச்சாங்க. புரட்டாசி, மார்கழி, ஆடின்னு. அந்த ஆடியில அம்பாளுடைய மாதம் எடுக்கணும். இந்த அம்பாள்னு எடுத்துக்கிட்டோம்னா உக்கிரமாக இருக்கக்கூடிய தெய்வம், சாந்த முகத்தோடு இருக்கக்கூடிய தெய்வம், அப்புறம் சற்று தனிந்த முகத்தோடு இருக்கக்கூடியது. இன்னும் தெளிவாக சொல்கிறேன், காளி மாரி ஊரி இவங்களையும் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி, காமாட்சி, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்மாலட்சுமி, லட்சுமி, நாராயணி இந்த மாதிரி இருப்பாங்க. சைவம் வைணவத்துக்கெல்லாம் அப்பால் பட்டது ஆடி. இந்த பெண்களுக்கு உகந்தது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்களே முதல் தெய்வத்துக்கு சமம். ஒரு இளவேனில் காலம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதம். இந்த உடலில் நம்ம கிளைமேட் சேஞ்சஸ் வரும் பொழுது அம்மை வரலாம், உடம்புல பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது குறையலாம், ஹீமோகுளோபின் குறைபாடுகள் இருக்குது, இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலம். ஸோ அந்த மாதிரி அந்த பக்குவத்தை கொடுக்கக்கூடியவள் சக்தி வேணும். அந்த சக்திக்கு உகந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த சக்தியை கொடுக்கக்கூடியவள். எனக்கு சக்தி அல்லவா கொடுக்குறாள், அவளை வணங்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது கடந்து.